ஒரு அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒரு பிரச்சனை. கல்யாணமாக இருக்குது, மாதவிடாய் வந்துடுச்சு, ஒரு மாதம் வராமல். டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணால் கர்ப்பம்னு சொன்னாங்க. இந்த அம்மா கர்ப்பம்னு சொன்ன பிறகு டாக்டரு கணவருக்கு செக்ஸில் நாட்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஒய்ஃபை தொடர்றதே விட்டுட்டார். இந்த அம்மா பயப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு. இது காரணம் என்னன்னா, சில ஆண்களுக்கு ஃபாதர்ஹுட், அதாவது அப்பா ஆகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு தந்தை ஆகினா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரது இல்லையா, பொறுப்பு ஏற்றுக்கணும். குழந்த வர்றதுக்கு முந்தி ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி, 2 பேர் தான். குழந்த வந்தால் 3வது ஜீவன் வருது ஃபேமிலியில், அது காப்பாற்றிக்கிறதுக்கு சில இதெல்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சில ஆண்களை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பயப்படுறாங்க. அது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொரு காரணம், இவங்களுக்கு, இந்த மாதிரி ஆண்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒரு பெண்ணை கர்ப்பமான பிறகு அந்த பெண்ணோட செக்ஸில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அந்த கர்ப்பத்துக்கு டேமேஜ் ஆகி பிறக்க போகிற குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பயத்தினால கூட இவர் சம்சாரத்துக்கிட்ட போகாமல் இருக்கலாம். இது என்ன கரெக்டாக தெரிஞ்சால் தான் அதுக்கு தக்க ஆலோசனை கொடுக்க முடியும். என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இந்த ஜோடி ஒரு செக்ஸ் கவுன்சிலர் கிட்ட போனாங்கன்னா அவங்க விஷயம் கண்டுபிடிச்சி, காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க ஆலோசனை கொடுப்பாங்க.